சென்னையில் முக்கிய இடங்களில் அதிகாலையில் அசராமல் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக. எவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மணி நேரமா குடிக்கிறோம். எத்தனை மணில இருந்து போயிட்டு இருக்கு காலையில? ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4 மணி நேரமா போயிட்டு இருக்கு. காலையில 5 மணிக்கு திறந்துடுறாங்கம்மா. 5 மணிக்கு? ஆமா, நைட்ல 12 மணிக்கு மேல எகிரி போய் ஒழிஞ்சுக்கிறானுங்க. யாருன்னா வந்துட்டானா மேல எகிரி ஓடிறானுங்க. நைட்லயும் போகுது. 10 மணினா 10 மணியோட இவங்க க்ளோஸ் பண்றது கிடையாது. ராவம் பகலாம் இவங்க சரக்கு ஓடின்னு தான் இருக்கு. 10-11 மணிக்கு போலீஸ் ஜீப் வருது, வந்துட்டு அவங்க என்னவோ அவங்க வேலையை முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடறானுங்க. 500 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். இதை நாங்கள்லாம் ஏற்றுக்கிட்டோம். அதனால இதை குடி அடைக்க கொடுத்தது நல்ல விஷயம் தான். இதுக்காக நாங்கள் அமைச்சரை பாராட்டுதோம். 500 கடையை அடைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு 500 கடையை புது முதல்வர் அடைக்கிறதா அறிவிச்சது ரொம்ப சந்தோஷம். இப்போ 500 கடைக்கு லாக் பண்ண சொல்லி கையெழுத்து போடுறது பரவாயில்ல தான். இது ஏழை மக்களுக்கு உண்டான ஒரு வழிநடத்தல் தான். அது முதல் கட்டமாக 500 மதுக்கடைகளை பூட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான்.